சார், இப்போ அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய நேரம் எங்கேயாச்சும் அவசரமாக போவீங்க, ஒரு 2 நிமிஷம் தான் நின்றுட்டு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் இந்த நோட்டீஸை படிங்க. அது கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, பிரித்து கொடுங்க. ஆமாம், அதாவது ஒவ்வொன்றுக்குமே ஒரு நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸ் படி தான் நம்ம வண்டி ஓட்டணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். பின்னாடி போய்க்கோ தம்பி, பின்னாடி போய்க்கோ. இந்த நேம் படி தான் இருக்கணும். இந்த வண்டியில் நம்பர் பிளேட்டே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த வண்டியில் என்ன இல்லை, நம்பர் பிளேட்டே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்போ எனக்கு பேர் இருக்குது, அதே போல் ரேகை இருக்கா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ரேகை இருக்கிறது அடுத்த மனிதருக்கு இருக்காது. உலகம் பூரா இது ஒன்று தான். அதே போல் தான் இந்த வண்டிக்கு என்ன நம்பரோ, இந்த நம்பர் இருக்குன்னா வேறு வண்டிக்கு வருமா? வேறு அதர் ஸ்டேட்டில் வேணால் வரும். ஆனாலுமே டின்றது நம்ம தமிழ்நாட்டில் தான் வரும். இந்த ஆர்டிஓவில் இந்த ஒரு நம்பர் தான் வரும். அதனால தான் என்ன சொல்கிறேன், வண்டிக்கு மனிதனுக்கு எப்படி ரேகையோ, மனிதனுக்கு எப்படி பெயரோ, அது மாதிரி இதில் என்ன முக்கியம், வண்டிக்கு நம்பர் முக்கியம். அதே போல் ஒரு விபத்து நடந்துட்டு போகுது அப்படின்னா எதை முதல் பார்ப்போம்? வண்டி நம்பரை பார்த்தீங்களா என்ன கேட்போம் நம்ம பொதுமக்கள்கிட்ட, யாருப்பா இடிச்சிட்டு போனா? அதே போல் ஒரு குற்ற பின்னணி நடக்குது அப்போ நான் என்ன பண்ணுவேன், எடுத்தோன்னே வண்டி நம்பர் என்ன, அதை தான் நம்ம கேட்போம். இது ரெண்டையுமே நம்ம முதல் பார்க்குறோம். அதே போல் நாம்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே விதிமுறை இருக்குது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1989 படி பிரிவு 50, 51 இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கும் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி குறிப்பிட்ட நம்பர் பிளேட் அளவு தான் இருக்கணும். அதை மீறி என்ன பண்ணக்கூடாது, நம்ம டிசைனுக்கு எழுதக்கூடாது. இப்போ 80, 55 அப்படின்னா எப்படி போடுறாங்கன்னா 80 பாஸ் BOSS அப்படின்னு போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம போடக்கூடாது. ஏன் போட்டால் நம்மளுக்கு தெரியாது. அதே போல் உங்கள் வாகனமே திருட்டு போயிருக்கு அப்படின்னா எதை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம்? வாகனத்துடைய நம்பர் பிளேட்டை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் வார்னிங் கொடுக்குறோம், விழிப்புணர்வு கொடுத்து வார்னிங் கொடுத்து கேஸ் போடலை, நோட்டீஸை கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் 3 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே மாற்றிட்டு என்ன பண்ணுவீங்க, எங்களுக்கு வண்டியை காமிக்கணும், இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. எங்களுடைய ஆஃபீஸ் நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டீங்கன்னாக்க உங்களுக்கு நாங்கள் அபராதம் போட மாட்டோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு தான் நாங்கள் காவல்துறை இருக்கோம். உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு குடிமகன்களும் நம்ம நாட்டுடைய விதிமுறைகளை ஃபாலோ பண்ண வேண்டும். அதே போல் சிக்னலில் நிற்கிறோம், ஸ்டாப் லைனில் நிற்கிறோம்னா ஒரு கோடு போட்டிருக்குன்னா கோட்டுக்குள்ளே தான் நிற்கணும், வெளியில் வரக்கூடாது. ஏன்? பாதசாரி இங்கே திரும்பி பாருங்கள், இந்த பாதசாரி நடந்து போகும்போது அவர் முன்னாடி வந்தாராக எப்படி போவாங்க? அவங்க கஷ்டம். நம்மளும் நாளைக்கு நடந்தும் போவோம், வண்டியிலையும் போவோம். பொதுமக்களாகிய நம்ம பாதசாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகணும். அதே போல் நம்ம ஹாரனு என்ன ஹாரனோ, வண்டி ஹாரனோ அதை தான் பயன்படுத்தணும். அதுக்கு சத்தமான ஹாரன் பயன்படுத்தினா என்ன ஆகும்? ஒருத்தவங்க வயசானவங்க இருப்பாங்க, இதயம் பலவீனமானவங்க இருப்பாங்க, குழந்தைகள் போவாங்க, விலங்குகள் போகும், பயந்து என்ன பண்ணும், குதிச்சிரும். விலங்குகளோ ஒரு நாய்க்குட்டியோ போச்சுன்னா அது குதிச்சிரும். அதே போல் பெண்கள் இதயம் பலவீனவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஷாக் ஆயிரும், வண்டியை விட்டுருவாங்க, அதனால் ஒரு விபத்து வரும். அதனால் என்ன ஆறணும் அதை தான் பயன்படுத்தணும். தலைக்கவசம் பண்ணிங்க, தலைக்கவசம் உயிர் கவசம் நம்ம சொல்கிறோம். நம்ம குடும்பத்துக்காக வீட்டில் காத்திருக்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, ஹெல்மெட் போட்டுட்டு ப்ராப்பராக நம்பர் பிளேட் வச்சுட்டு சரியான சைலன்சர் வச்சுட்டு, சைலன்சர்லாம் முறுக்குனா சவுண்டு ஒரு மாதிரி வைக்கக்கூடாது. என்ன கவர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம வண்டி மேனுஃபேக்சரிங் செக் பண்ணி கொடுப்பாங்க, அதை தான் ஃபாலோ பண்ணணும். உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கியிருக்கீங்க, சாலை விதிகளை பின்பற்றுங்க. ஒரு சின்ன உறுதிமொழி, கையை மட்டும் நீட்டிக்கோங்க முன்னாடி. நான் சொல்ல திருப்பி சொல்லிடுங்க. இந்திய குடிமகனாகிய நான் சாலையில் செல்லும் பொழுது பொறுமையாகவும் கவனமாகவும் வாகனத்தை இயக்குவேன். விபத்தில்லாத மதுரையை உருவாக்குவதில் நானும் எனது பங்கினை காவல்துறையுடன் இணைந்து அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்படுவேன். எந்த ஒரு விபத்தும் என்னால் ஏற்படக்கூடாது என்று எனது மனசாட்சியின்படி